Guess the place. First flight for Sur's Paradise. Ready-ya? Nah, mame, ready-ya? Yeah. How to drink airport water. பைப்பு கூட கோம் கோம் பண்றாரு. சுந்தரமா தண்ணி கூட அப்படியே அவங்கள கூப்பிடுற பட்டன் அது. ஸ்பீடா போகுது நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கண்ணு திரும்ப போகிறோம். இது வந்து பத்திரமா உள்ள எடுத்துட்டு வரது தான் ஐஎஸ் ப்ரோட டாஸ்க். நாங்கள் இதை பத்திரமா வைங்க. புடிங்க சிவா, துப்பாக்கியை புடிங்க சிவா. கைஸ் இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம்னா ஏர்போர்ட்ல இருக்கோம். அதுவும் நாங்க எல்லாருமே அதுவும் எதுக்கு வந்தோம்னா இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஃபிளைட்ல போறேன். Guess the place. First flight for Sur's Paradise. ஐஎஸ் ப்ரோ ஆல்ரெடி ஃபிளைட்ல போயிருக்காரு. பிரவீன் போயிருக்கீங்க. ஆனந்தும் போயிருக்காரு. நௌஃபல்லாம் வந்து இன்டர்நேஷனல்லே போயிட்டாரு அவரு. துபாய் ரிட்டர்ன். அதனால அக்காவும் போயிருக்காங்க. எனக்கு தான் வந்து ஜயானே போயிருக்கான். அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே காஷ்மீர். கால் உடஞ்ச காரணத்தால எங்கேயும் போக முடியல. இப்போ வந்து ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். அதுவும் வந்து ஐஎஸ் ப்ரோ கூட. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? இது வந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு சோர்ஸ் எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எங்க பாஸ் தான் கேட்கணும். ஏன்னா 8 வருஷமா ஷூட் இல்ல, வருமானம் இல்ல. அதனால ஓகே, உள்ள போயிட்டு எனக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் கவர் பண்ண போறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நான் இதுக்கு என் விளாக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாத ஒரு ஆள், இவர் தான் ஆனந்த். நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். பாய். வாவா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டிருக்க மாதிரி ஏதோ போட்டிருக்கு. இதுல போனா நம்ம ஃபிளைட்டோட டைமிங்லாம் தெரியும். வந்துட்டா சார் நம்ம பையன். பூனே, டெல்லி, போர்ட் பிளேர் 440 இதான் நம்ம போறோம். இதுல இருக்குல்ல 440 33 to 50. அந்த 440 போர்ட் பிளேர் தான் நம்ம வந்து இன்னைக்கு போறோம். அதுவும் இண்டிகோல. நான் சொல்றேன் எஸ் 33 to 50 கவுண்டர் அங்கதான் போகணும். ஓகே गाइस, நம்ம வந்து உள்ள போறோம். பாத்தீங்களா இல்லையா அங்க? டேய், அந்த வேலாயுதம் படத்துல வர விஜய் பாத்திருக்கீங்களா? அவருக்கு அடுத்து இந்த காஸ்டியூம் நம்மளுக்கு தான் சூட் ஆகுது. என்னையா லேட்டா உடனே வந்துட்ட? யோ நீ ட்ரவுசர் போட்டு வரேன்னு இங்க பாவாடை எப்படி இருக்கு? யோ இங்க பாரு, என் பாவாடை எப்படி இருக்கு? ரெடி? ரெண்டு பேர் போலாம் இருக்குல்ல. இந்த காலை வச்சு எங்க நான் போஸ்ட் கொடுக்கிறது? ஏன் சுருஸ் பேடை சேனலுக்கு ஹாய் சொல்றேன். ஹாய். இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க தான் லாவண்யா, ராம்கி ப்ரோவோட மனைவி. எஸ், ராம்கி ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியாதுல? தெரிஞ்சுக்கோங்க. மேல கல்யாணம் ஆயிடுச்சு. பங்க சேன் ஹாய் சொல்லு. சேன் ஹாய் சொல்லு. சின்னதுக்கு எடுத்துட்டு வந்தா நீ பாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். சரி வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம். புதுசா ஒரு கேஜெட் ஒன்னு பாத்துறோம். இதுல வந்து நாங்க வெயிட் தூக்குனா வெயிட் தெரியுமா எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? அவன்தான். நல்லா இருந்துச்சா? வளரா गाइस, எல்லாரும் ஒரு மாதிரி வைப் ஆயிட்டோம். பறக்குறோம் गाइस, பறக்குறோம். எப்படி வரும்? கால் ஆடாது. கை மட்டும் ஆடும். அடினே இருப்பேன். ரெடியா? நான் மாமே ரெடியா? How to drink airport water. பைப்பு கூட கோம் கோம் பண்றாரு. நாட்டுல சுதந்திரமா ஆனந்த் பக்கத்துல இருக்கான். நாட்டுல சுதந்திரமா தண்ணி குடிக்க முடியல. எங்களை வந்து இந்த பேண்ட்டை போட சொல்லி வற்புறுத்தி எங்க 2 பேரை போட வச்சுட்டு அவர் போடாம வந்துட்டாரு. இது வந்து ஒரு பச்சை துரோகத்தின் அடையாளம். இவங்க 2 பேர் தான். வந்து எங்களை அந்த பேண்ட் போட விடாம பண்ணிட்டாங்க. இதான் அந்த பேண்ட். ரெடி? இது வந்து ஒரு மரம், ஒரு நிலா தெரியுது. அப்புறம் 5 பேர் போலாம் உள்ள. இத வந்து எங்க 2 பேரை போட சொல்லிட்டு இவங்க 2 பேரு இல்ல ஒத்த கால் தான் எனக்கு இருக்குன்றத மறந்துட்டேன் சார் நானு. ஆனா இந்த எல்லாம் வந்து ஏமாத்து.
சவனா ஸ்டோர் ஓனர் மாதிரி நல்ல லெஜெண்ட் மாதிரி வந்துட்டாரு. பேண்ட் ஒரு போட்டு ஷூலாம் போட்டு. இதுல வேற அந்தமான்ல மழை பெய்யுது, ஷூ போடாதீங்க. என்னது இது? வெள்ளை ஷூ தெரிஞ்சு நான் போட்டு வந்திருப்பேன்ல மச்சான். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. வாட்டர் ஃபிளைட்ன்றதுனால நான் வந்து எப்படி இருக்குன்றத சொல்றேன். கிளம்புன உடனே எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. பட் வந்து லைட்டா ஒரு 3 பேருக்குமே ஒரு பீதி இருக்கு. அயாஸ் ப்ரோக்லாம் வந்து வாந்தி வருமா, ஆள் ஜன்னல் சரி கேட்கறாரு. அது எப்படி எனக்கு புரியல. வாந்தி வந்துச்சா ஜன்னல் திறந்து எடுப்பாரா? நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வருவோம். 3 கடவுளும் நம்ம கூட துணை இருக்காங்க. முருகன், அல்லா, ஜீசஸ் எல்லாரும் இருக்காங்க நம்ம கூட. பத்திரமா போயிட்டு வருவோம் நம்ம. ஓகே சரி இருங்க, நான் எடுக்கிறப்ப நான் காட்டுறேன். டேக் ஆஃப் ஆகிறப்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. நான் காட்டுறேன் நான் என்ன நடக்குது. ஏன் பின்னாடி போகுது? பின்னாடி போய் முன்னாடி போகுமா? கேட்டுச்சான்னு தெரில. ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. எல்லாருக்கும் அல்லு வயிறு பிளக்இன் பண்ணுறாங்களா? கடலுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா தண்ணியில கடல்ல இறங்கிடுவோம். அங்க நீங்க இதை போட்டு கிளம்புங்கன்றாங்க. இல்ல சேஃபா தண்ணியில இறக்கிடுவேன், அதுக்கப்புறம் நீந்துங்கன்றாங்களா இதை போட்டு. இது எங்க இருக்கு? இது உழுமா? ஏன் மேல இருந்து உழுது? ஒழுங்காக்க மாட்டேன் சார். வண்டி லேட்டா ஆடுது, டவுன் பஸ் மாதிரி. அப்படியா? இப்ப வந்து இது போய் ஒரு இதுல நிக்கும்ல, கடைசியா தான் பரப்பானா? ஆக்சிலேட்டர் போட்டு அப்பதான் வந்து 200, 300, 250, 250 போகும். என்னோட அப்சர்வேஷன் சொல்றேன், நான் ட்ராக்ல மாட்டேன். அப்படியா? அவங்கள கூப்பிடுற பஸ் அது. What's the time now? அப்படி கேட்கலாமா? என்னது இது போக? டேக் ஆஃப். ஸ்பீடா போக ஸ்டார்ட் ஆகுதுல. எனக்கு வாந்தி வர மாதிரி நான் கிட்ட வந்துடுறேன். உனக்கு பயமா இருக்கா? கேமராமேனுக்கும் எங்க ரோட்ல சரி பண்ண மாட்டாங்களா? நானே பீதியில இருக்கேன். என்ன பயமத்திட்டே இருக்கீங்க ப்ரோ. நான் வந்து நைட்ல மொட்டை மாடில தூங்குறப்பெல்லாம் ஃப்ளைட்டு போறப்ப பார்த்துருக்கேன். ஒரு சைடு வந்து கிரீன் லைட், ஒரு சைடு ரெட் லைட் எரியும்ல. நான் ரெட் லைட் சைடு உட்காந்துருக்கேன். நீ ஒயிட்ல லைட் எரியுது. சொன்னல ப்ரோ ஃபுல் இருக்குது இருக்கு. ஏர்ல வீல் தரல தான் வீல் தரல. கேமரா உள்ள முடியும். ப்ரோ என்ன பேசாத. ஸ்பீடா போகுது. मानस्तिया स्पॉन्सर बाय राम किया. अरे நல்ல வேலை மிதிக்கல. அதுதான் गाइस நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். ஓகே என்னோட ஃபேவரட் இது கேஷ்யூ. ஓபன் பண்ணிட்டு தந்தறேன். गाइस ஒரு மாதிரி இந்த டப்பா தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே நல்லா இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் கேக்குதா? நல்லா இருக்கும். வீட்ல என்ன நம்ம போட்டு வச்சிருக்கோம். நான் இது ஆனந்த் உங்களுக்கு தரேன். இங்க பாரு. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? இது நல்லா கேட்டுக்கணும். இதை இப்ப சாப்பிட்டு காலி பண்றோம். இந்த டப்பாவை எடுத்து வச்சுப்போம். ரூம்ல எல்லாம் போறோம்ல, அங்க வந்து சுகர் பூஸ்ட் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் இதுல அடிக்கிட்டு வருவேன். செட்டிங்கா வரும். வீட்டுக்கு வரும்போது ஒன்னொன்னா போட்டு குடிக்கலாம். அதுக்குதான் இந்த டப்பா. ஆனா ராம்கி என்ன பண்றான்? கடைசியா 2 டப்பா தூக்கில போட்டு சன்ரைஸ் ஆகுது. அந்த சைடு ரைஸ் ஆகுது. ஐயோ அந்த சைடு தான் ரைஸ். ராம்கி உன் சைடு தான் சன்ரைஸ் ஆகுது.
ஆனந்த் ஒரு புன்னகை. கேமராமேன் எங்க போயிட்டு வரீங்க? ரீச் ஆயிட்டோம். ஸோ நான் வந்து இறங்கிட்டு இதை கண்டினியூ பண்றேன். தூக்கம் எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் தான் தூங்கலை. என்னை வந்து விண்டோ சீட்ல இருந்தேன், என்னை ஏமாத்தி என்னை வந்து நோக்கி அச்சீப் டேம்ஸ் தாங்க இங்க. ஏன்னா வாந்தி வருது அவருக்கு. ஃபைனலி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் கைஸ். இன்னும் ஒன்று தூக்கம் சொக்குது, அதனால லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு. வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பேசுவோம். ப்ரோ ஹாய், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. ப்ரோ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் நல்லா இருக்குது. பாத்தியா ப்ரோ? ஹாய் ப்ரோ, சுரேந்தர். கைஸ் ஃபைனலி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். எப்படி என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா, அதான் இறங்குறப்ப எனக்கு பெருசா தெரியல. அதான் ஃபர்ஸ்ட் போறப்ப தான் பயம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜாலி ஆயிடுச்சு. உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி நல்லதா இருந்துச்சு. எனக்கு நான் அப்சர்வ் பண்ண வந்து நீ யாரோஸ்ட கூட ஒரே சேட்டை பண்ணிட்டு. நான் இல்ல, அது இவர் தான். அப்பப்ப மேல பட்டன் வைக்க அக்காவை கூப்பிட்டு தண்ணி கேட்கறது, ஒரு 10-15 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காடுறது. இதெல்லாம் பார்க்க நினைச்சிட்டு இருக்காரு. அக்கா நோட்டீஸ் பண்ணுங்க, அதெல்லாம் அடிதான். இவரெல்லாம் கழுத்து மேலே வாங்கினாரு. நான் பாத்துறேன், கழுத்து மேல சொப்புன்னு வாங்கினதான் பாத்துறேன். இல்ல பண்ண வேலைலாம் நீங்க பனிஷ்மெண்ட் மட்டும் எனக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் யாரு பண்ணானு. ஃபைனலி இதுதான். ஆமா கரெக்டா தெரியும். அது என்ன வீர சாவர்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். தாராளமா வாங்க, நம்ம குடும்பம் சூரிய வம்ச குடும்பம் மாதிரி வாங்க. சின்ராஸ் மாதிரி ஒதுக்க மாட்டோம் நாங்க. அவ்வளவுதான். இவர் பேர் தான் வந்து ஏர்போர்ட்டுக்கே வச்சிருக்காங்க. இவர் தாங்க வந்து விநாயக் தாமோதர் சவர்கர். வந்து இவரோட பேர் தான் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கே இருக்கு. ஒரு மாதிரி வினோதமாயிட்டாரு நம்மளு. அவனுங்க பேண்ட்டுக்கிட்டலாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க. அப்படின்னா லெஃப்ட்ல ரைட்ல போயிட்டாங்க. சென்னையே தான் செம்மொழி பூங்காவில் அந்த மாதிரி இருக்கு. இது என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் வந்து நிறைய விஷயம் மாட்டோம். ஊட்டியா? கேரளா போலாம். கேரளா போனா மழை வரும் ப்ரோ, ஜாலியா இருக்கும் ப்ரோ. ஆனா தெரிஞ்சில்ல, நம்ம ஒரு பிளேஸ் போறப்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, கண்டினியூ பண்றேன்.